இந்த ஏடு வெளியீடு என்பது வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக நான் கருதுகின்றேன். அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களை நான் 2005ஆம் ஆண்டிலே சந்தித்து அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். எங்களிடம் தோமுசா பேரவையின் சார்பில் உழைப்பாளி என்ற ஒரு ஏடு அது தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் தொழிலாளியுடைய ஆதரவோடு அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று வரை யாதொரு விளம்பரத்தையும் நாங்கள் பெற்றதில்லை. அந்த ஏட்டிலே உங்களுடைய கருத்துக்கள் வர வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை அவரிடம் வைத்தோம். அவர் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு அவர் நீதி கட்சியினுடைய வரலாற்றிலிருந்து நான் தொடங்குகின்றேன் என்று 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் துவங்கி 2009ஆம் ஆண்டு வரை 40 கட்டுரைகளை நீதி கட்சியினுடைய வரலாறாக ஏற்றினார். அந்த 40 கட்டுரைகளையும் தொகுத்து வழங்கி நம்முடைய இயக்கத்தினுடைய ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும் என்று அவ்வமயம் பேராசிரியர் பெருந்தகை அவர்களை வைத்து அந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். அதன் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறை அவர் முதல் 3 பாகத்தை எழுதி அந்த 3 பாகம் கொண்ட அந்த நூலை நம்முடைய இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களை வைத்து அதை நாம் வெளியிட்டோம். அதே போல் தோமுசாவினுடைய பிறந்த கதை என்ற ஒரு தொகுப்பை அவர் எழுதி வெளியிட்டுள்ளார். இதுபோல் சுயமரியாதை இயக்க வரலாறை 2018 தொடங்கி 2024 வரை அந்த வரலாறை அவர் எழுதி அதை முதல் பாகம் முதல் 75 கட்டுரை, அடுத்தது 35 கட்டுரை. இந்த வரலாற்று புக்கை வெளியிட வேண்டும் என்று முதல் பாகத்தை வெளியிட்டு விடலாம் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் 2ஆம் பாகத்தையும் முடித்து ஒன்றாக வெளியிடுவது சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க அதையும் அவர் எழுதி முடித்தவர்கள் இது வெளியிடுகின்றோம். சுயமரியாதை இயக்க வரலாற்றில் அந்த வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு ஒரு சரித்திரத்தினுடைய பாட புத்தகத்தை படிப்பதைப் போல ஒவ்வொன்றும் ஆவணப்படுத்தி அதில் எழுதுவதற்கு உண்டான சாட்சிகளோடு அவர் எழுதியிருக்கின்ற அந்த மேன்மையை பார்க்கும்பொழுது மிகவும் நாம் இந்த வரலாற்றில் எப்படி கடந்து வந்திருக்கின்றோம் என்பதை எடுத்து கூறியிருப்பதை பார்த்து மகிழ்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்க வரலாற்றை வெளியிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுயமரியாதை இயக்க உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்கள் வெளியிட வேண்டும் என்று நம்முடைய கட்டுரையாளர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவரும் அதற்கு வருகை தந்து நான் வெளியிடுகின்றேன் என்று கூறியுள்ளார்கள். இந்த அளவில் இந்த புத்தகத்தை பற்றி ஆய்வை பற்றி சிறப்பாக பேசக்கூடிய விற்பனர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். ஆக இந்த புத்தக வெளியீட்டு விழாவை அன்பிற்குரிய ஆசிரியர் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டு இந்த விழாவினை தொடக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.